வணக்கம் தோழர்களே. நான் உங்கள் வெங்கடாச்சலம். நமது ஆனம்லைட் யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தாவேகா அரசோட செயல்பாடுகள் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டமன்றம் கூடியது. அன்றைய தினம் ஆளுநர் உரை நிகழ்க்கப்பட்டது. அந்த உரையிலே பழைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாட்டை எடுத்ததோ அதே நிலைப்பாட்டோடு இந்த தாவேகா அரசு தொடர்கிறது என்பது புரிந்தது. உதாரணத்திற்கு இருமொழிக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது, மேகதாதனை கட்டவிடாமல் தடுப்பது, இதுபோன்று பல்வேறு செயல்பாடுகள் முந்தைய ஆட்சியாளர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்தனரோ அதே நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகமும் எடுத்துள்ளது. இந்த நிலைப்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்களேயானால், தாவேகா அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக குட் கவர்னன்ஸ், வெளிப்படைத்தன்மை, அதாவது நேர்மையான நிர்வாகத்துடன் வெளிப்படைத்தன்மையுடன் இந்த அரசு செயல்படும் என்று அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையிலேயே சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்தையும் நேரலையாக ஒளிபரப்புவோம் என்று அறிவித்திருந்தது. அனைத்து நிகழ்வுகளும் நேரலையாகவும் ஒளிபரப்பப்பட்டன. உதாரணத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அதை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய உரைகள் அனைத்துமே நேரலையில் ஒளிபரப்பப்பட்டன. அப்போது தாங்கள் சொல்லியவாறு செய்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் தான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி நம்முடைய ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் அவருடைய உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், ஆளும் கட்சி உறுப்பினர்களும் விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வு பாதியிலேயே ஒளிபரப்பு ரத்து செய்யப்பட்டது. இந்த நிகழ்வு ஆட்சியாளர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகின்றனரா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே இருந்தது. அதற்கு பிறகாக நீங்கள் பார்த்தீர்களேயானால், அமைச்சர்களுடைய கைபேசி எண்கள், மெயில் ஐடி அனைத்தும் சமூக ஊடகங்களிலே செய்திகளாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலே ஒளிபரப்பப்பட்டன. ஆனால் சில மணி துளிகளுக்கு அப்பால் அந்த எண்கள் அனைத்துமே வலைதளங்களிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இது அனைத்துமே வெளிப்படைத்தன்மைக்கு கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கட்டாயம் சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படும், தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுவது என்று சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம். இதன் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா, குட் கவர்னன்ஸ் இருக்கா? தாவேகா அரசு 40 நாட்கள்ல சரியான ஒரு நிலைப்பாட்டோடு தொடர்ந்து மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல விமர்சனத்தை பெற்றிருக்கிறதா என்றால், சில செயல்பாடுகளில் அவர்கள் நல்ல விமர்சனத்தை பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களேயானால், தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KG அருண்ராஜ் அவர்கள் தெரிவிக்கும் போது, தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளானாலும் அமைச்சர்களானாலும் அனைவருமே சென்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள், அரசு மருத்துவமனையின் கட்டமைப்புகளை அவர் தரமாக உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி கட்டமைப்புகளை கட்டாயம் மேம்படுத்துவோம், குறிப்பாக கட்டிடங்கள் இல்லாத பள்ளிகளில் கூட இருக்கலாம், ஆனால் கழிப்பறை இல்லாத பள்ளி இருக்கவே கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்து அனைத்து பள்ளிகளிலும் கழிப்பறை அவசியம் என்ற நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் கழிப்பறையை கட்டி முடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு அடித்தளமாகவே கருதப்படுகிறது. மக்கள் நலனை அக்கறையுள்ள அரசாக தாவேகா அரசு செயல்படுவதற்கான முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு கோவில்களில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்திருக்கிறார். குறிப்பாக கோவில் பணத்தில் எடுத்து கட்டப்படக்கூடிய திருமண மண்டபங்களுக்கும் சமூக நல மையங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அதற்கு நிர்வாக அனுமதி ஆணை கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னும் கட்டுமான பணிகள் எதுவும் மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிர்வாக அனுமதி ஆணைகளை ரத்து செய்து அந்த அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுபோல் அறநிலையத்துறையில் கோவில் பணத்தை எடுத்து இது போன்ற பணிகளை மேற்கொள்ளப்படக்கூடாது, கோவில் பணம் கோவிலுக்கே செலவழிக்கப்பட வேண்டும் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் சிறப்பாகவே செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பிரபு அவர்கள் அனுமதியின்றி செயல்படக்கூடிய கனிம புவாரிகளை மூடியிருக்கிறார். அதற்கு பின்பாக அவர்கள் முறையாக அனுமதி பெற்று அவர்கள் மீண்டும் அந்த கனிம புவாரிகளை திறந்து வருகிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் தங்களுடைய துறைகளில் முறையாக ஆய்வு பணிகளை மேற்கொண்டு அதனை முதலமைச்சரின் பார்வைக்கு அனுப்பி வைப்பதாக தகவல் வெளிவருகிறது. தங்களுடைய துறை சார்ந்த செயல்பாடுகளை அவர் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள்.
ஆனால் மக்கள் மத்தியிலே எப்படி இது எதிரொலிக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தாவேகா அரசு வெளிப்படைத்தன்மையோட இல்லை என்பதை அவர்கள் நேரலையில சட்டமன்ற நிகழ்வுகள ஒளிபரப்ப தயாராக இல்லை என்ற விமர்சன பார்வை எழுந்திருக்கிறது. அதேபோல அனைத்து அமைச்சர்களுடைய கைபேசி எண்களையும், மெயில் ஐடியினும் சமூக ஊடகங்களிலே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலே வெளியிட்ட சில மணித்துளிகளிலே அவற்றையெல்லாம் நீக்கி இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை கூட அவர்கள் முழுமையாக தெரிவிக்கவில்லை. விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படையை அவசரமாக உருவாக்கி இருக்கிறார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்திலே தலை தூக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். 40 நாட்களில் பல்வேறு கொலைகள், பாலியல் பலாத்காரங்கள், வன்முறைகள், திருட்டுச் சம்பவங்கள், இப்படி சமூக அவலங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. காவல்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்திலே இதற்கு பதிலுரை நல்கி இருக்க வேண்டும். கடந்த காலங்களிலே மக்கள் திலகமாக இருந்த புரட்சிக் கலைஞர் எம்ஜிஆர் அவர்களும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சராக இருந்த காலத்திலே கூட அவர்கள் பத்திரிகையாளர்களை தவிர்த்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே ஓங்கி ஒலித்திருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனைகள் என்று வரும்போது அவர் கட்டாயம் சட்டமன்றத்திலே உரையாற்ற வேண்டும். சட்டமன்றத்திலே திரு விஜய் அவர்கள் எப்போது பேசுவார் என்று அவருக்கு வாக்களித்த மக்களும், வாக்களிக்காத மக்களும், பல்வேறு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் கூட உன்னிப்பாக தமிழக அரசியலை கவனித்து வருகின்றனர். ஆதலால் திரு விஜய் அவர்கள் கட்டாயம் இதனை கவனித்து அவர் சட்டமன்றத்திலே உரையாற்ற வேண்டும். இவர்கள் சட்டமன்ற மரபுகளை பல்வேறு இடங்களிலே மீறி இருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. உதாரணத்துக்கு தேசிய கீதத்தை இருமுறை பாடியிருக்கிறார்கள். தேசப்பற்று மிக்கவர்கள் யாரும் தேசிய கீதத்தை அவமதிக்க மாட்டார்கள். தேசிய கீதத்தை எத்தனை முறை பாடினாலும் அது மகிழ்ச்சியே என்பதுதான் அனைவரின் கருத்தாகவும் இருக்கிறது. ஆனாலும் கூட சட்டமன்றத்திற்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும். அது பாடப்பட்டது. அதற்கு பிறகு நிகழ்வின் இறுதியிலேதான் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது காலமாக தொன்று தொட்டு வரும் மரபு. அந்த மரபை ஏன் விட்டு கொடுத்தார் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் என்கிற கேள்வி எழுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்களேயானால் வெள்ளை அறிக்கை வெளியீடு என்பது பட்ஜெட் தாக்கலின் போது சட்டமன்றத்திலே தான் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்பது மரபு. அதை மீறி சட்டமன்றம் கூடுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே வெள்ளை அறிக்கையை வெளியிடுவது என்ன ஜனநாயகம் என்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பியிருக்கிறார். இது போன்று சட்டமன்ற மரபுகளை நீங்கள் மீறலாமா என்ற கேள்விகளை அவர் எழுப்புகிறார். தமிழகத்திலே 3 வயது குழந்தை முதல் 60 வயது பாட்டி வரை கற்பழிப்பு சம்பவத்திற்கு உள்ளாகி பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கிறனர். குறிப்பாக இந்த 3 வயது சிறுமி பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்களிடத்தில் கேள்வி எடுக்கும்போது குறைந்தபட்சம் சட்டமன்றத்திலாவது அவர் உரிய விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கூட குறைந்தபட்சம் அதுவாவது பதிலாக இருந்திருக்கும். ஆனால் அவர் தொடர்ச்சியாக மௌனம் காப்பது மக்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திலும் கூட பல்வேறு விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. அந்த காவலர்களை வெளிப்படையாக நியமித்தீர்களா? அவர்கள் கேட்பது 2500 காவலர்கள் மீண்டும் பணியமர்த்தப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2504 பேர் பணியிலே உள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காவலர்களை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்? இதற்கு வெளிப்படைத்தன்மையுடன் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். மேலும் அவர்கள் சொல்லும் போது அவர்களுக்கான உடை பிரத்யேகமாக வரவைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளனவா? ஒரு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை காவலரா உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய முடியுமா? அவரை மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தி உரிய விசாரணை மேற்கொண்ட பிறகு மேல் நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற நிலை உள்ள போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் கைகள் அட்டப்பட்டுள்ளது என்ற விமர்சன பார்வை எழுந்திருக்கிறது. அவர்கள் ஐவாஷ்காக கண் துடைப்புக்காகத்தான் காவல்துறையினரால் இந்த ஒரு சிறப்பு துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனிக்க வேண்டும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு உரிய முறையை விசாரணை செய்யும் அதிகாரத்தை வழங்குங்கள். அந்த குற்றவாளியை கைது செய்யும் அதிகாரத்தை வழங்குங்கள். போக்சோ நீதிமன்றத்தில் ஒப்படைத்து தண்டனை பெறும் அதிகாரத்தை வழங்குங்கள். இப்படியெல்லாம் செய்தால் மட்டுமே பாலியல் குற்றங்களிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்.
வெறுமனே காவல்துறையை நியமித்து விட்டால், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை நியமித்து விட்டால் மட்டும் குற்றங்கள் குறைந்து விடாது. அதன் நீட்சியாகவே இன்று தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள் தமிழகத்திலே அதிகரித்து வருகின்றன. அடுத்ததாக ஆவேகோ ஆட்சி அமைத்தவுடன் 717 மதுபான கடைகள், இது கோவை மற்றும் பள்ளிக்கு அருகாமையில் இருந்த மதுபான கடைகள் மூடப்பட்டதாக அரசு அறிவித்தது. அந்த மூடப்பட்ட மதுபான கடைகளோட விவரங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தோட எண்ணிக்கை மட்டும் வழங்கப்பட்டதே தவிர எந்தெந்த கடைகள் மூடப்பட்டன என்ற விவரங்கள் கிடைக்கவில்லை. அதற்கு ஒரு RTI ஆர்வலர், தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர் ஒருவர் மனு அனுப்பியும் அந்த தகவல் முழுமையாக பெற முடியவில்லை. இப்படியாக ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத அரசாகவே தாவேக அரசு செயல்படுகிறது என்ற விமர்சன பார்வை எழுந்துள்ளது. எனவே தாவேக அரசு எதை சொல்லி மக்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்ததோ அதை செய்ய வேண்டும். நீங்கள் குறைந்தபட்சம் திட்டங்களாக இருக்கக்கூடிய மகளிருக்கான உரிமை தொகை 2500 இப்போதே வழங்குங்கள் என்று யாரும் கேட்கவில்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு சீரழிவை கட்டாயம் தடுக்க முடியும். பாலியல் பிரச்சனைகளை சரியாக கையாள முடியும். கடுமையான நடவடிக்கைகளை உங்களால் எடுக்க முடியும். அதை செய்யுங்கள் என்றுதான் அனைவரும் கேட்கின்றனர். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்களேயானால் குறைந்தபட்சம் வெளிப்படை தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். இந்த மூடப்பட்ட மதுபான கடைகள் எந்தெந்த கடைகள் என்ற விவரங்களை நீங்கள் இணையதளத்திலே பட்டியலிடுங்கள். நீங்கள் அமைச்சர்களுடைய தொலைபேசி எண்களையும் கைபேசி எண்களையும் இமெயில் முகவரிகளையும் இணையதளத்திலே வெளியிடுங்கள். ஏன் வெளியிடப்பட்ட பதிவுகளை உடனடியாக நீக்கினீர்கள்? இந்த கேள்விகள் எல்லாம் எழாமல் இல்லை. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்களால் தூய்மை காவலர்கள் மாநகராட்சிகள்ல குறிப்பாக 12 மாநகராட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தாம்பரம், ஆவடி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஒசூர் இது போன்ற மாநகராட்சிகள்ல பணியாற்றக்கூடிய தூய்மை காவலர்களை நீக்கிவிட்டு தனியார்மயமாக்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நினைத்து பாருங்கள். கடந்த ஆட்சி காலத்திலே தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்து கொள்வதற்காக கடந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்பதை இந்த அரசும் நன்றாக அறியும். அன்றைக்கு ஆதவர்ஜனா சென்று அவர்கள் மத்தியிலே பேசும்போது உங்களுடைய பணி வரன்முறைப்படுத்தப்படும், காலமுறையற்ற ஊதியம் வழங்கப்படும் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்துவிட்டு இன்றைக்கு 12 மாநகராட்சிகளில் தனியார்மயமாக்கும் நடவடிக்கையை தாவேக அரசு எடுத்துள்ளது என்றால் இது தொழிலாளர் மோதல் போக்கை உருவாக்கும் அல்லவா? கட்டாயம் இதனை கைவிட்டு அந்த ஊழியர்களின் குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்து தூய்மை காவலர்களை மனிதர்களாக மதித்து துப்புரவு பணியாளர்களை அவர்கள் முறைப்படுத்தி அவர்களுடைய ஊதியத்தை உயர்த்தி வழங்கி அவர்களுக்கு வேலை பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக தங்களுடைய கட்சிக்காரர்கள் மீது ஒரு விமர்சனம் வரும்போது, குறிப்பாக பிச்சின் சரவணன் அவர்கள் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியோட MLAவாக இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய 2 நிர்வாகிகள் தாவேக கட்சியில இணைந்து செயல்பட்டிருக்கின்ற ஒரு பெண்ணை ஏமாற்றி வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக அழைத்து சென்று குளிர்பானத்திலே மயக்க மருந்து கொடுத்து அவர்களை பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றனர் என்று விங்ஸ்ட்ரீம் மீடியாவிலே வந்து பேட்டி அளிக்கிறார்கள். பேட்டி அளித்த பிறகு அந்த 2 நிர்வாகிகள் மீது நடவடிக்கை பாய்கிறது. அவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனரா என்ற விவரம் எதுவும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. மேலும் கைது செய்யப்பட்டு அவர்கள் எந்த சிறையில் வைக்கப்பட்டனர், எதன் அடிப்படையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், என்ன வழக்கு பதியப்பட்டுள்ளது என்ற விவரங்கள் எதுவுமே செய்தித்தாள்களில் கூட ஊடகங்களில் கூட வெளிவரவில்லை. இப்படியாக வெளிப்படை தன்மையற்ற அரசாக தாவேக அரசு செயல்படலாமா? விஜய் சரவணன் மீது நடவடிக்கை பாயுமா பாயாதா என்ற விபரத்தை கூட வெளியிடவில்லை. ஆனால் விஜய் சரவணன் மீது, சட்டமன்ற உறுப்பினர் மீது குற்றம் சுமத்திய அந்த பெண்ணை உங்கள் கட்சியிலிருந்து ஏன் நீங்கள் நீக்குகிறீர்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது. எனவே உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களித்த இந்த தமிழக மக்களை நீங்கள் வஞ்சிக்காமல் நியாயத்தை வழங்குங்கள். எதிர்கொள்ள சகித்து கொள்ள மனமில்லாமல் தான் மாற்று அரசாக ஒரு புதிய அரசு அமைய வேண்டும் என்ற கோணத்தில் ஊழலற்ற வெளிப்படையான நேர்மையான நிர்வாகத்தை தாங்கள் வழங்குவீர்கள் என்று நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்துவிட வேண்டாம். இடைத்தேர்தல் வரவிருக்கிறது. இடைத்தேர்தலிலே நீங்கள் 6க்கு 6 பெற வேண்டுமானால்
குறைந்தபட்ச வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். இன்று விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் யானைக்கு சோளம் பொறி போடுவது போல 50,000 தள்ளுபடி என்று அறிவித்துவிட்டு மீன் போராட்டத்தின் விளைவாக 75,000 வரை தள்ளுபடி என்று அறிவிக்கிறீர்கள். முழுமையான கடன் தள்ளுபடியை வழங்குங்கள். இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்திலே மாங்குள் உற்பத்தி செய்ய முளிக்காலைகள் தொடர்ச்சியாக மூடப்பட்டு வருகின்றன. மாமரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு வருகின்றன. கிலோ 5 ரூபாய் என்று வேதனையின் விளிம்பிலே மாங்காய் வியாபாரிகள் தவித்து வருகின்றனர். இதையெல்லாம் நீங்கள் பன்னோக்கி பார்த்து விவசாயிகள் நலனை அக்கறை காட்டக்கூடிய ஒரு அரசாக தாவேக அரசு செயல்படுமா என்ற கேள்வி இராமல் இல்லை. தாவேக நிர்வாகிகள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று மாணவர்கள் மனதிலே நஞ்சை விதைப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கடந்த வாரத்தில் கூட உத்திரமேரூரில் இயங்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கு சென்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பிறந்தநாள் விழா என்று சொல்லி அவருடைய புகைப்படத்தை காட்டி இது என வினகி அவரை குறித்ததான செய்திகளை மாணவர்கள் மத்தியிலே அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றன. இப்படியாக கோழித்தனமாக நடந்து கொள்ளாமல் மாணவர்களை படிக்க அனுமதியுங்கள். மாணவர்கள் நிச்சயம் உங்களை குறித்ததான தகவல்கள் அவர்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சென்று சேரும். நீங்கள் மகத்தான திட்டங்களை செயல்படுத்தினால் போதுமானது. அன்றைக்கு அறிஞர் அண்ணாவை எப்படி மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்த முடிந்ததோ, பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி இன்றும் மக்கள் மனங்களிலே நீடித்து நிலைத்திருக்கிறாரோ, கர்ம வீரர் காமராஜர் எப்படி எல்லோருடைய இதயங்களிலெல்லாம் மாற்றுக் கட்சியினர் இதயங்களின் கூட நீங்காமல் இடம் பிடித்தாரோ, அப்படி நீங்கள் இடம் பிடிக்க முடியுமானால் கட்சியை விடுத்து சமூக பணியாற்றுங்கள். சிறந்த செயல்பாட்டாளராக மாறுங்கள். ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிரச்சனைகளை அடையாளம் காணுங்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரே பிரச்சனை இருக்காது. ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு செயலாற்றுங்கள். அப்படி உங்கள் அரசும் ஆட்சியும் இருந்தால் மக்கள் நிச்சயம் உங்களுக்கு எப்போதும் ஆதரவு அளிப்பவர்களாகவே இருப்பார்கள். தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் திரு இளம்பருதி அவர்கள் தனியார் பள்ளிகள் என்ன செய்யுங்க அப்படின்னா, தங்களுடைய பள்ளி கட்டட விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். தகவல் பலகையாக நுழைவு வாயிலே வைத்திருக்க வேண்டும். இந்த தகவலை அவருடைய பள்ளியின் இணையதளத்திலே அவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த அனைத்திற்கான ஆவணங்களை ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்குள் மாநில தகவல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என பள்ளி கல்வி இயக்குநரகத்தை கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை என்ன செய்திருக்கிறது என்றால், அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பி அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கட்டண விவரங்களை வெளியே நுழைவு வாயிலில் தெளிவாக விளம்பர பலகையாக வைக்க வேண்டும். மேலும் அவர்களுடைய இணையதள முகவரியிலே பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. இதை எத்தனை அலுவலர்கள் சென்று ஆய்வு செய்தார்கள் என்று உள்ளதா? பதிவேற்றம் செய்யப்பட்டதா? தரவுகள் வெளிப்படையாக வைக்கப்பட்டுள்ளனவா? அனைத்து பள்ளிகளிலும் அந்த கட்டணம்தான் வாங்கப்படுகின்றனவா என்பதை தாவேக அரசு உறுதி செய்ததா, பள்ளி கல்வித்துறை உறுதி செய்ததா என்ற தகவலை நீங்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு தனியார் பள்ளிகள் என்றாலே கட்டண கொள்ளை என்றுதான் வருகிறது. எனவே இதை கண்காணிக்க வேண்டிய அரசாக மாநில அரசு செயல்பட வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக தாவேக அரசு மாற வேண்டும். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளிலே சென்னை போன்ற பெருநகரங்களிலே, குறிப்பாக கண்ணகி நகர் போன்ற பகுதிகளிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை நிலவுகிறது என்று 2 நாட்களாக அங்கு மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். எனவே இது போன்ற பிரச்சனைகளை அடையாளம் கண்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்வி கட்டண கொள்ளையை தடுக்க வேண்டும். மேகதாது அணை காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டால் காவிரி படுகையில இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அனைத்துமே வறட்சியில் மூழ்கும். இன்றைக்கு குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் தத்தளித்து வருகின்றன. அப்படி இருக்க போது இந்த மேகதாது அணை விவகாரத்திலே தமிழ்நாட்டோட நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைத்து அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த அணை கட்டப்படாமல் பார்க்க வேண்டியது மாநில அரசின் தலையாய கடமையாகும். எனவே இது போன்ற விவகாரங்களில் மாநில முதல்வராக இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கட்டாய மக்கள் மத்தியிலே நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை தெரிவிக்க வேண்டும். அதுவே மக்களின் முழுமையான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்று மழை வெள்ளம் வந்தால் அங்கு நெல் மூட்டைகள் செய்தித்தாளிலே பார்த்தீர்களேயானால் 50,000 மூட்டைகள் நனைந்து
காட்சியளிக்கின்றன. நினைத்துப் பாருங்கள், இந்த அவலம் கடந்த 60 ஆண்டு காலமாக நிகழ்கிறது. விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு போதிய விலை இல்லை. அப்படி விளைவித்த பொருளை பாதுகாப்பாக அடுக்கி வைக்க குடோன்கள் இல்லை. இந்த நிலை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நீடிக்கும்? எனவே இது போன்ற பிரச்சனைகளை அடையாளம் காண வேண்டும். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சரியான நேரத்திற்கு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திற்கு செல்கிறார். சரியான நேரத்திற்கு மீண்டும் திரும்பி வருகிறார். அப்படி இருக்கையில் ஆய்வு பணிகள் நடக்கின்றன, கலந்துரையாடல் நடக்கின்றன. அந்த கலந்துரையாடலின் போது அவர் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார், என்ன கலந்துரையாடல் நடைபெறுகிறது, அவர் என்ன எடுத்துரைக்கிறார், அந்த அரசுத்துறை அதிகாரிகளுக்கு என்ன உத்தரவிடுகிறார், இது போன்ற விவரங்கள் எல்லாம் பத்திரிகைகளிலே வெளிப்படையாக வர வேண்டும். எனவே இன்னும் கூட தமிழக செய்தி தொடர்புத்துறை விரைவாக செயல்பட்டு தலைமை செயலகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு செயலையும் மக்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு மக்கள் அரசியற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. மக்கள் இன்றைக்கு மாற்று அரசியலை முன்னெடுத்து வருவேன் என்று சொன்ன திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். எனவே ஒரு மாற்றத்திற்கான அரசியலாக இது இருக்கும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய குறைந்தபட்ச வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக நிறைவேற்றுங்கள். பயிர்க்கடன் ரத்து முழுமையாக செய்யப்படும் என்று அறிவித்தீர்கள். அந்த வாக்குறுதியெல்லாம் கட்டாயம் நிறைவேற்றுங்கள். ரிசர்வ் பேங்க் விதிமுறைகள் நீங்கள் அறிந்திருந்தும் ஏனை நீங்கள் வாக்குறுதியாக தந்தீர்கள். அப்பொழுது மக்களுக்கு குறைந்தபட்சம் படிப்படியாக இந்த கடன்கள் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை நீங்கள் மக்கள் மத்தியிலே தெளிவாக சொல்லுங்கள். சிங்கப்பெண் அதிரடிப்படையில இருக்கக்கூடிய குளறுபடிகளை களையுங்கள். அவர்களுக்கு அதிகாரம் பெற்ற அமைப்பாக அதனை உருவாக்குங்கள். அப்போதுதான் பாலியல் பலாத்காரங்கள் குறையும். இப்படியாக ஒவ்வொரு துறைகளிலும் உள்ள குறைகளை களைந்து நிறைவாய் மாற்றி நீங்கள் ஒரு நல்ல அரசை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நமது ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.